ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு இப்போ நடக்க போகுது. அதுக்காக எல்லோரும் படத்தை பிடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் வந்துருக்கிறோம். படம் 3ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு நீங்கள் எல்லோரும் வந்து உள்ள ட்ரெய்லர் இருப்பாங்க. தேங்க்யூ. ஏன்னா இப்போ வந்து லேடிஸ் தான் வந்து வீட்டில் சண்டை போடுறாங்க. ஸோ அதுக்காக தானா? இல்லை, டேரக்டர் செல்லா வந்து ஹீரோ விஷ்ணு விஷாலோட வந்து அந்த செகண்ட் பார்ட்டுடைய நரேஷன் சொன்னார். அது சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் கட்டாக்குச்சி 2 போகலான்னு இப்படி போனால் நீங்கள் அந்த ப்ரோமோவே பார்த்துருப்பீங்க. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தொடர்ச்சி சார், இந்த படம் வந்து டேபிள்லேயே நல்ல பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. சினிமா இக்கட்டமான காலத்துலேயும் இந்த அளவுக்கு சந்தோஷமாக தயாரிப்பாளர் இருக்காருன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? கட்டாக்குச்சி 2 வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா ஏரியாவும் வச்சு டேபிள் ப்ராஃபிட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். காரணம் சார், ஏதாவது காரணம் வந்து படம் நல்லா இருக்கிறது தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் கிடையாது சார். அப்படின்னா பார்ட் 3 வருமா சார்? அது வந்து விஷ்ணு விஷால் தான் சொல்லணும். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதர் லாங்குவேஜ்லலாம் ஈஸியாக வந்து 100 crores வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதனால இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக? அதர் லாங்குவேஜில் ஈஸியாக வந்து அதை வந்து நோட் பண்ணிடுறாங்க நம்பர்ஸாக. நம்ம வந்து அவ்வளோ பண்ணுறது கிடையாது. அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தேட்டர்ஸ் வந்து 1000 தேட்டர்ஸ் மேலே இல்லை. பட்டு ஹைதராபாத்லலாம் 4000 தேட்டர் இருக்குது, தெலுங்கானாலலாம். அதனால் ஹிந்திலலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க காசு பண்ணிடுறாங்க, நம்மளால் வேறு